ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு கலக்கல் பாக்கியா யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம கருப்பு உளுந்து கஞ்சி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். உளுந்தை நல்லா கழுவிட்டு ஒரு துணியில் போட்டு காய வச்சுக்கலாம். ஈரம் இல்லாமல் நல்லா ஃபேன் காற்றுலே நல்லா காய வச்சுக்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாய் வச்சு இந்த காய வச்ச உளுந்தை நல்லா வறுத்துக்கலாம். என்னோடய சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். நல்லா வறுபட்டுடுச்சு. அதை ஒரு தட்டில் போட்டுக்கலாம். ஒரு 1/4 டம்ளர் அரிசி, நான் ஒரு 1/2 டம்ளர் உளுந்து எடுத்தேன். அதுக்கு ஒரு 1/4 டம்ளர் அரிசியை நல்லா வறுத்து அதையும் தட்டில் போட்டு ரெண்டுத்தையும் ஆற வச்சுக்கலாம். அரைந்து மிக்ஸி ஜாரில் போட்டு நம்ம அரைச்சிக்கலாம். உளுந்து நீங்கள் கருப்பு உளுந்து உடம்புக்கு ரொம்பவே நல்லது. ஒரு கிண்ணத்தில் ஒரு 3 ஸ்பூன் நான் சேர்த்துக்கிறேன். இது 2 பேர் தாராளமாக சாப்பிட்லாம். ஒரு 30 வயசுக்கு மேலே நிறைய பேருக்கு முட்டி வலியெல்லாம் வருது. இது மாதிரி கருப்பு உளுந்து கஞ்சிலாம் நம்ம உடம்புல சேர்த்துக்கும் போது இந்த முட்டி வலியெல்லாம் போயிடும். ஒரு பாத்திரத்தில் தண்ணி நல்லா கொதிக்க வச்சுட்டு இந்த கரைச்சி வச்ச உளுந்து மாவை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஸ்லோலியே வச்சு நம்ம கலந்து விட்டுட்டே இருக்கலாம். அது நல்லா அந்த அரிசியும் உளுந்தும் நல்லா வெந்து வரணும். வீடியோ பார்க்குற ஃப்ரெண்ட்ஸ் ஒரு லைக் பண்ணிவிட்டு பாருங்கள். இந்த ஏஜ் அட்டன் பண்ண பசங்களுக்கெல்லாம் இது மாதிரி உளுந்து கஞ்சி அடிக்கடிக்கு செஞ்சு கொடுத்தா அவங்களுக்கு ஃப்யூச்சரில் ரொம்ப உடம்புக்கு ரொம்ப நல்லதாக இருக்கும். இடுப்பு வலியெல்லாம் வராமல் இருக்கும். ஒரு கிண்ணத்தில் ஊற்றிக்கினேன். இதில் நாட்டு சக்கரை நான் சேர்த்துக்கிறேன். இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள். கொஞ்சம் துருவின தேங்காய் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப டேஸ்டியான உளுந்தங்கஞ்சி ரெடி. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் சப்போர்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். இன்றைக்கி ஒரு ஹெல்த்தியான நல்ல பிரேக்ஃபாஸ்ட்டு. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.